நாய் நம்ம சொல்றோங்க, நாயின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கே தகுதி கிடையாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற நன்றி மனுஷங்களுக்கு கிடையாது. ஒரு அடி அடிச்சா திருப்பி நம்மள அடிக்கிற மனுஷன் தான் இருக்கான். ஒரு அடி அடிச்சாலும் வாங்கிட்டு திருப்பி வாலாட்டிட்டு வர ஜீவன் தான் நாய். அந்த நாய்க்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசி பண்ணுங்க. உங்களால முடியாத ஒரு விஷயமே கிடையாது. எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அங்க கிடைக்குங்க. நான் கடவுள் ஒருத்தர் இருக்காரு. நான் இது கடவுளுக்காக நான் இதை அர்ப்பணிச்சிருக்கேன். கடவுள் பாக்குறாரு அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். என் பிள்ளைங்க எல்லாருமே வெளியில வருவாங்க. அவங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும். இதை நான் பார்ப்பேங்க, நியூஸ்ல பார்ப்பேன். என் விலங்கு நல ஆர்வலர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியல, என்ன பண்றது, இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியல அப்படின்ட்டு கடனை உடனே வாங்கியாவது ஏதாவது செஞ்சு போடுறாங்கங்க. அவங்கள போய் அடிக்கிறீங்க. அவங்க என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணாங்க? சோறு போட்டு தப்பா? நீ பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்தா கூட ஒரு 4 இடத்துல பிச்சை வாங்கி சாப்பிடுற, ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்க. நீ போடலன்னா கூட பரவாயில்ல, எட்டி உதைக்கிற. சோறு போடுற எங்களையும் நீ எட்டி உதைக்கிற. அப்ப மனுஷங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நாங்களும் மனுஷங்க தாங்க. எங்களுக்கும் ரத்தம் இருக்கு. அந்த நாய்க்குட்டிங்களுக்கும் ரத்தம் வருது. அதுங்களுக்கும் உயிர் இருக்கு. ரொம்ப கம்மி, ஒரு 15 வருஷம் வாழக்கூடிய ஜீவனுங்க. அதுக்கு மேல அவங்களால வாழ முடியாது. எனக்கு கின்னஸ் ரெக்கார்ட்ல ஒரு 30 வருஷம் வாழ்ந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நல்லா பார்த்துட்டாங்க. அதனால அவங்க 30 வருஷம். அதே மாதிரி நம்மளும் பார்த்தா அவங்க 30 வருஷம் வாழ்வாங்க. 30 வருஷம் இல்ல 40 வருஷம் கூட வாழ்வாங்க. முடிஞ்சா உங்களால ஒரு டாகுக்கு ஃபீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு போடுங்க, போதும். அவங்க 10 நாள் கூட சாப்பிடாம இருந்துருவாங்க. அந்த ஒரு வேளை சோறு போட்டீங்கன்னா அந்த 10 நாள் அவங்களுக்கு கழியும். அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் அதிகமா அவங்க இந்த சொசைட்டில வாழ்வாங்க. நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றது, உங்க கையா நினைச்சு கேட்டுக்கிறேன். டெல்லி கவர்மெண்ட், எங்க குழந்தைங்களுக்காக நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் மனசு இறங்கி வாங்க. நீங்க ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குழந்தைங்களை காப்பாத்துங்க.